சத்தி குரூப்ஸ் நடத்தும் சத்தி பிரீமியர் லீக்ல எங்களோட சத்தி பூரா காட்டிலான்னு பிராக்டிஸ் மேட்ச்சுக்கு எங்களோட சத்தி பூரா திரட்டி பைக்கை விரட்டி நாங்கள் பறந்துட்டு வந்த நேரத்தில் மழை பார்த்தீங்கன்னா அதோட சத்தி பூரா காட்டிடுச்சு. வான்மலை பொழிஞ்சு, தம்பி என்னப்பா இவ்வளோ சத்தி காட்டுறீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறத பார்த்தா ஐபிஎல் ஆடி போயிரும் போல இருக்குதே அப்படின்ட்டு வான்மலை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பொழிஞ்சு தள்ளிடுச்சு. ஒரு நாளைக்காவது ரெஸ்ட் எடுக்கப்பா, என்னப்பா நீங்கள் அப்படின்ட்டு. அதனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்து இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா வான்மலையை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது பூமிக்கு தேவையான சக்தி வான்மலையும் ஒன்று. அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட சத்தி பூரா அடக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராக்டிஸ்லாம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா காமெடி கலந்த கலவையில், அதாவது சாப்பாட்டில் எப்படி சாம்பாரை மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி, கோலனில் எப்படி வாட்டர் எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி சரியான கலவையில் எப்படி காமெடி கலந்து இப்போ நாங்கள் எப்படி ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்ட்டு. அதாவது இதில் ஏதாவது ஒரு கோளாறு மாதிரி ஏதாச்சும் இருந்துன்னா தயவு செஞ்சு உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை மன்னிச்சிருக்கேன். உங்கள் வீட்டு பிள்ளையா நினைக்க மாட்டேங்க, இருந்தாலும் பரவாயில்ல, எதிர்த்த வீட்டு பிள்ளையாவது நினச்சி மன்னிச்சிருக்கேன் தயவு செஞ்சு மக்களே. அதாவது இதுக்கு பேர் கை சுத்தாசனம். இதை நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா பந்தை வீசுகிற வேகத்தில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு துளி குறையாது. அதனால் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா பேந்த மொழிப்பார், பந்து தெரியாது அவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கும்பிபாதம். காலை தூக்கி நின்னீங்கன்னா கும்பிபாதம், காலை கீழே வச்சிங்கன்னா பாதம் கும்பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் என்ன, மார்கை மார்கால் ஆசனம். அதாவது இந்த ஆசனத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்பனண்ட்டாக மார்கால் வாங்கிடலாம். என்னடா நீ அடிக்க வேலை வர இல்லையா, ப்ராக்டிஸ் கிரிக்கெட் ப்ராக்டிஸுங்க நீங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் பார்த்தீங்கன்னா ஓடாசனம். நாங்கள் வந்து ஓடுறத பார்த்து ஓடாசனம்னு வச்சுருக்கிறோம். எல்லாத்துலேயும் பின்னாடி ஆசனத்தை சேர்த்திட்டோம்னா வேலை முடிஞ்சதுக்கு அப்படின்ற மாதிரி என்னன்னே தெரியாமல் வாயில் வச்சு வளரிட்டு தயவு செஞ்சு மன்னித்து விடுங்கள். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் நம்ம இப்போ எங்கே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்மலைக்கு வந்துட்டோம். அதாவது இப்போ ஹோண்டா சைன் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் சாய் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டு கட்டியிருக்கோம். இந்த பக்கம் தான் சாய் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓனர் பார்த்தீங்கன்னா இவர் தான். இவர் பார்த்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து இவர் பெட்டு கட்டியிருக்கோன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு விவரங்கிறது இல்லைங்க. போய் பைக்கு காப்பாற்றலாமே, பைக்கு மேலே ஒரு லவ்வர் பார்த்தீங்களா சொன்னோன்னே வந்து சொல்கிறாரு. அதாவது பைக்கு மேலே ஒரு லவ்வர், தீவிர லவ் இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் போய் மலையில் போய் பைக்கை காப்பாற்ற முடியும். பார்த்தீங்களா பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு, அங்கேயே ஆனாகாதுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கை தள்ளிட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அணியை காப்பாற்ற வேண்டியவர் பைக்கை காப்பாற்றிருக்கார். சூப்பர், அவருக்கு ஒரு கைதட்டு போட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ராக்டிஸ் இனிதே முடிந்தது. இப்படியே வான்மலையில் போயிடுச்சு. நாளைக்கு ப்ராக்டிஸாவது மழையே தயவு செஞ்சு மத்தியானமா இல்லை நைட் 12 மணிக்கு நீ யார் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேண்டிக்கிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. நன்றி, வணக்கம்.